பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். தங்கமயில் ரொம்பவே பதறி போயிருக்காங்க. தங்கமயில் பதறத பார்த்த மீனா கரெக்டாக தான் இருக்குது. அவங்க பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று பண்ணுறான்னு மட்டும் தெரியுது. அந்த நகையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி பழனிலாம் பேசிக்கிறாங்க. சரி, நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் தெரிஞ்சிருமே. ஆனால் பேங்க்கில் செக் பண்ணி பார்க்க போகிறாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது அது போலி நகைன்னா போலி நகைன்னு சொல்ல போகிறாங்க. நம்ம வீட்டில் உடனே சொல்லுவோம், அந்த வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். அந்த பொண்ணு ஓவராக வேலை செய்யும் போது எனக்கு ஏதோ ஒன்று செய்யுதுன்னு தெரியுதுமா, ஆனால் என்ன பண்ணுதுன்னு தெரில அப்படிங்க. சித்தப்பா, நான் தான் சொல்கிறேனே, அந்த நகை வந்து உண்மையான நகை மாதிரியே தெரியல. அதனால தான் வந்து நான் உங்கள்கிட்ட இந்த பிளானை சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா, உங்கள் மேலே பாரத்தை போட்டு தான் வந்து இது செஞ்சுருக்கேன். மாமாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா என்கிட்ட வந்து ரொம்ப கோவப்படுவார் உங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சா அப்படிங்கிறாங்க. எந்த மாமாவுக்கு அப்படிங்கிறாங்க. யார்? எங்கள் மச்சானுக்கு தான். நம்மலாம் சேர்ந்து கூட்டாக இது செய்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் கஷ்டம் இது பண்ணுவார் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா, நம்மளுக்கு செய்கிறது அவங்களுக்கு எப்படி தெரிய போகுது? அது போக வந்து அவங்க பண்ணுறத வந்து நம்ம கண்டுபிடிச்சா நம்மளை பெருமையாக தான் நினைப்பாங்க. அந்த தங்கமயில் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த குடும்பத்தை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறாங்க மீனா. உடனே எப்படிக்கா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜே, நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு முழித்த மொழியே அப்படி தான் இருக்குது. நான் அதனால தான் சித்தப்பாட்ட சந்தேகப்பட்டு இப்படி செய்யுங்க சித்தப்பான்னு சொன்னேன். சித்தப்பாவும் கரெக்டாக வீட்டில் பொருள் காணாமல் போன மாதிரியும் திருட வந்த மாதிரியும் ஓடின மாதிரியும் காமிச்சிட்டாரு. அதனால் நகையை வந்து இருக்குது பத்திரம் இல்லைன்னு வீட்டில் எல்லோரும் நினச்சிட்டாங்க. இதை தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திய தங்கமயில் வந்து அவங்க வீட்டில் உள்ள லாக்கரை கொண்டு வைக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க போட்டிருக்கதே உண்மையான நகையானே தெரியல. இதில் லாக்கரில் கொண்டு வைப்பாங்களோ? சரி, ரைட், எது எப்படியோ இதை செக் பண்ணால் முடக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். தங்கமயில் அம்மாவுக்கும் தங்கமயில் ஃபோன் அடிக்காங்க. ஏம்மா, இந்த மாதிரி வீட்டில் நகையை வந்து ஏன் நகையை வந்து பேங்க்கில் அடை வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற? நீ கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாளே நகையை அடை வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறாங்கம்மா. அது பிரச்சனை இல்லை, நகை வந்து பித்தாள நகலம்மா அப்படிங்கிறாங்க. ஐயோ ஆமாண்ணே, இது வேறு எனக்கு சிந்தனைலாம் போச்சு. ஆமாடி, அப்படி பண்ணவன் வாழ்க்கையே மாட்டி கொடுண்டி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா, இது ஏதாவது செஞ்சு தடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன், நீ ஃபோனை அவங்க மாமனாட்ட கூட அப்படிங்கிறாங்க. ஏம்மா, எனக்கு பயமாக இருக்குது. அவங்கெல்லாம் வந்து அந்த முடிவில் தெளிவாக இருக்காங்க. இப்போ வந்துட்டு நான் வந்து எதுவும் சொன்னோம்னா எதுவும் நினைப்பாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொண்டு முதல்ல கொடு, நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, என்னம்மா பேசுவ சொல்லுமா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, நான் பெரிய மனுஷன் 1000 பேசுவேன்டி, பேசிக்கிறேன்டி, நாசுக்காக பேசி அந்த நகையை வந்து இங்கே கொண்டு வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா, ஏதாவது பேசி சொதப்பிடாதம்மா, நான் மாட்டிக்குவோம்மா, இந்த மாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரவண மாமா, இவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஏண்டி, உனக்கு ஒரே வாழ்க்கை தான், அது சரவணம் கூட தான். என்ன, அவள் வசதியான வீட்டில் வந்து அவங்க பூராமே நல்லவங்க. இந்த குடும்பத்துலேருந்து உன்னை கூப்பிட்டு போய் நான் வேறு கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறேன், நீ ஏன் பயந்துட்டு இருக்கேன்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படினாலும் அம்மா பேசி இதை நான் ஒழுங்கு பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. என்னம்மா பேச போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோனை கூட நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ஃபோனை கொண்டு போகிறாங்க. போகும்போதே தங்கமயிலுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. அம்மா, என்ன பேசுகிறேன்னு சொல்லுமா, எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, நீ ஃபோனை கொடுங்க, நான் நேரில் வந்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா, எப்போ வருவேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி, அவங்க நாளைக்கு விடிஞ்சால் நகையை கொண்டு அடை வச்சிடக்கூடாது தான், உடனே கிளம்பி நானும் எங்கள் அப்பாவும் வரோம் அப்படிங்கிறாங்க. இங்கே ஒரு ஆட்டோ பிடிச்சி நேராக வராங்க. வந்தோடனே, என்ன சம்மந்தி எவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. பாண்டியன், வாங்க வாங்க உட்காருங்க, கோமதி உங்களுக்கு முதல்ல சாப்பாடு கொடு அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி, ஒரு அவசர வேலையை தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. என்ன வேலையாக வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எங்கள் ஊரில் வந்து கோயில் திருவிழா வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. கோயில் திருவிழாவா? தங்கமயில் வந்து விருந்துக்கு போகணும்னு சொல்லிச்சு அப்படிங்கிறாங்க. இல்லை, திடீர்னு தான் கோயில் கூட வச்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. கோயில் கூட எப்படி திடீர்னு வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, அது ஒரு லக்கணம் பார்ப்பாங்க. அந்த லக்கணத்தை வந்து ஜாதகக்காரர் வந்து டவார்னு வந்துட்டு சொல்லிட்டாரு போல். உடனே வரிகளை குடும்ப கோயில் மாதிரி அது வரியை பிரித்து வைக்கிறாங்க. அதான் தங்கமயிலை கூப்பிட்டு போகணும், அதான் கூப்பிட வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, சரி கூப்பிட்டு போங்க, கோயில் விஷயம் இங்கேன்னு சொல்கிறீங்க, மாப்பிள்ளையும் பண்ணி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, நாங்கள் தங்கமயிலை மட்டும்தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, அந்த கோயில் வந்து ஒரு லேடிஸ் மட்டும்தான் வந்து அது வழிபடணும். அதுபோக அந்த அப்படி வழிபட்டோம் அப்படின்னா கணவருக்கு ஆயுசு நிலைக்கும், கணவர் வந்து பெரிய தொழில் பண்ணி பெரிய ஆளாக வருவார். அதனால் கல்யாணம் முடிஞ்ச புதுசு அந்த காலகட்டத்தில் வந்து புருஷனை விட்டுட்டு தனியாக வந்து விரதம் இருந்து இது பண்ணணும். அது ஒரு நாள் ஃபுல்லாக அங்கே இருக்கணும் கோயிலே, மாப்பிள்ளைக்கு வந்தால் சரி வராது அப்படிங்கிறாங்க. சரி, கோயில் தானே வரக்கூடாது, வீட்டுக்கு வரலாம்ல, வீட்டு வரைக்கும் கூப்பிட்டு போங்க. ஏன்னா தனியாக கூப்பிட்டு போனால் நல்லா இருக்காது. கல்யாணம் முடிஞ்ச ஜோடியை வந்து கல்யாணம் முடிஞ்ச புதுசில் வந்து பிரித்து கூப்பிட்டு போகிறது வந்து அது தப்பும்பாங்க. அதுபோக வந்து அது வந்து சென்டிமெண்ட்டாகவும் சரி வராது. அதனால் 2 பேரையும் கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நான் உங்களுக்கு பேசுகிறது உங்களுக்கு புரியலையா? 2 பேரையும் கூப்பிட்டு போனால் அது சரி வராது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க.
உடனே ராஜின்னு சொல்கிறாங்க, இது பார்க்க புதுசாக இருக்கே, அப்படி ஒரு நடைமுறைலாம் இருக்கா, அப்படி ஒரு கோயில்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி, உனக்கு என்ன தெரியும்? அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் 4 இடத்துக்கு போவீங்க வைப்பீங்க தெரியும், நீ லவ் மேரேஜ் பண்ண புள்ள உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, அப்படிலாம் பேசாதீங்க, அவங்க வந்து விரும்பி கட்டிக்கிட்டாலும் கூட எனக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் பண்ணால் கூட இப்படி ஒரு மருமக கிடைக்க மாட்டா அப்படிங்கிறாங்க. ராஜி ஒரு மாதிரி இருக்காங்க. என்ன ராஜி ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா மீனாக்கா, உங்களே எப்படி பேசிட்டாங்க, நீலாம் எப்படி பேசுகிறாங்களோ தெரில அப்படிங்கிறாங்க. 1000 பேசினாலும் நம்மகிட்ட உண்மை இருக்குது ராஜி, அவங்க பொண்ணுகிட்ட உண்மை இல்லை, என்றைக்கா ஒரு நாள் மாட்டுவோம். ஆனால் என்னென்னு தெரியல, இப்போ நம்ம நகையை டவுட்டாக பார்க்குறோம், ஆனால் நகையை வந்து போலி நகையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது. ஆனால் இவங்க சொல்கிறது எல்லாமே டுபாக்கூர் மாறு வேலையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன நீங்கள் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க கோமதி, ஜோடியை பிரிக்கக்கூடாது, அதனால் நீங்கள் சேத்தையை கூப்பிட்டு போங்க, இப்போ தான் அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க, கோயிலில் அவங்க விரதம் இருந்துட்டு போட்டோம், இவங்க வீட்டில் இருக்கட்டும் அவங்க வீட்டில் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி, இந்த மாதிரி வீட்டில் வந்து வாலிபுள்ள இருப்பாள், வாலிபுள்ள வீட்டில் வந்து மாப்பிள்ளையை கொண்டு வச்சிட்ருக்கு, நல்லா இருக்காதுல்ல அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே யோசிக்காரு பாண்டியன், நீங்கள் சொல்லுறதும் சரியாக தான் இருக்குது, ஆனால் வந்து ஊர் வந்து தப்பாக பேசுவோம்மா, நீங்கள் உடனே கூப்பிட்டு போனீங்கன்னா மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால் பொண்ணை கூட்டி போயிட்டாங்கன்னு சொல்லி பேசுவாங்க. ஏன்னா ஏற்ற வீடு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகாது, ஏதாவது ஒன்று அவங்க ஒன்றுக்கு நாளாக பேசுவாங்க, அது வேறு மாதிரி போகும் அப்படிங்கிறாங்க. லட்சமந்தி, ஊர்வலத்தை பற்றியே நீங்கள் இது பண்ணுறீங்க வைக்கிறீங்க, அணையாக்கும் புனையாக்குங்கிறாங்க. சரி ரைட்டு, இவ்வளோ பேசுகிறீங்க, சரி கூப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. சம்மந்தி, நகையெல்லாம் போட்டு விடுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி நகையெல்லாம் போட்டு விடுறது, கோயிலுக்கு எதுக்கு நகை அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஊரில் எல்லாருமே நகையை போட்டு தான் கோயிலுக்கு வருவாங்க, அப்படி கோயிலுக்கு நகையோடு வந்தால் தான் வந்து அவங்க மதிப்பாங்க, அதனால் அப்படி தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்குது, இவங்க என்னடான்னா கோயிலுக்கு லேடிஸ் மட்டும்தான் விரதம் இருக்கணுங்கிறாங்க, அப்படி விரதம் இருந்தாலும் புருஷன் வரக்கூடாதுங்கிறாங்க, அப்படி வந்தாலும் வந்துட்டு நகையோடு தான் போகணுங்கிறாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழம்புறாங்க. சரி கோமதி, அவங்க நகையை கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. ஏங்க இவங்க சொல்கிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ சம்மந்தி, எங்களை நான் பொய் சொல்லுறது மாதிரி தெரியுதா அப்படின்னு கோமதி கேட்குறாங்க. இல்லை சம்மந்தி, நாங்கள் அப்படி சொல்லலை, இல்லை புருஷனும் பொண்டாட்டியும் வந்து ஒன்றா சேர்த்து தான் எங்கேனாலும் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க, நீங்கள் என்னென்னா பொண்டாட்டி மட்டும் தான் போகணும், அந்த கோயிலுக்கு வந்து புருஷன் வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, சரி அந்த சாமி பேர் என்ன பேர் அப்படிங்கிறாங்க. அதை சொல்லதுக்கு அப்படி திணறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, சாமி பேர் உங்களுக்கு தெரியலையா சித்தி அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அந்த சாமி பேர் வந்து இங்கிலீஷில் பேர் வந்திருக்கும், அதனால தான் அவங்களுக்கு வாய் உள்ளே வரல போல அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, நீ சொல்லுற மாதிரி சரி தான், சாமி பேர் அப்படின்னு சொல்லி டவார்னு சமாளித்து ஒரு பேரை சொல்கிறாங்க. ஓரளவு வந்துட்டு அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ராஜி சிரிச்சுக்கிறாங்க. உடனே கோமதி எடுத்துகிட்டு போகிறாங்க. அத்தை, உண்மையிலே கோயில் தான் கூப்பிட்டு போகிறாங்களா, வேற எங்கேயும் கூப்பிட்டு போகிறாங்களா அப்படிங்க தெரில, இந்த நகையை வந்து நம்ம இப்போ அடை வச்சு ஏதாவது செய்யணும்னு நினச்சோம், இல்லை நம்ம லாக்கரில் வைக்கணும்னு நினச்சோம், அந்த பிள்ளை வீட்டுக்கு நகையை கொண்டு போகணும்னு சொல்லிச்சு, ஆனால் இந்த சூழ்நிலையில் அவங்களும் வந்து நிற்காங்க, எல்லாமே விசித்திரமாக தான் இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமாத்தா, எங்களுக்குமே விசித்திரமாக தான் இருக்குது, இப்படி திடீர்னு வராங்க, அன்டயத்தில் வந்து கோயிலுக்கு போகணுன்னு கூப்பிட்றாங்க, முதல்ல விருந்துக்கு போகணுன்னு நாங்கள் சித்தப்பா வீட்டில், இவங்க பிறப்பிட்டாங்க, நகையோடு போகணுன்னு சொல்லும்போது மாமா வேண்டான்னு சொன்னாங்க, திடீர்னு வந்துட்டு இப்போ நகையை போட்டு விடுங்க, நாங்கள் கோயிலுக்கு கூட்டி போகிறாங்கிறாங்க, அதுவும் சரணமாக வேண்டாங்கிறாங்க, அதை நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் மீனா, எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன இப்படி பேசுகிறாங்கன்னு தெரில, கல்யாணம் முடிச்ச புதுசில் யாரையுமே பிரித்து இப்படி கூட்டி போக மாட்டாங்க, இந்து நடைமுறையெல்லாம் அப்படி கிடையவே கிடையாது, ஆனால் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. அத்தை, உண்மையிலே கோயில் தான் போகிறாங்க, எனக்கு சில டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான், ஆனால் அவரு வந்து நகையை கொடுக்க சொல்லிட்டார்ல, இதுக்கும் நம்ம எதுவும் பேச முடியாதுல்ல, நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிறாங்க. நகையை எடுத்து தங்கமயில் அம்மாட்ட கொடுக்குறாங்க. உடனே தங்கமயில் ரூமுக்கு அவங்க அம்மா போகிறாங்க. பாத்தியாடி, வாய் இருந்துச்சுன்னா நாட்டை எப்படினாலும் சொல்லட்டி நம்ம கதையை சாதிக்கலாம், இப்படி சொல்லட்ட தெரியணும், இந்த வீட்டில் எல்லா வேலையும் இழுத்து போட்டு எல்லோரையும் கவர் பண்ணால் மட்டும் போதாது, நீ சொல்கிறத கேட்குற மாதிரி வைக்கணும், ஏன்னா நீ சொல்கிறது சரியாக இருக்கணும், அந்தளவுக்கு பண்ணணும். பாரு, நான் டயத்தில் வந்து நகையை வாங்கிட்டேன்னா இதை கழுத்தில் போட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க. மாமா இல்லாமல் எனக்கு வர கஷ்டமாக இருக்குமா, அவர் கூடயே தூங்கி பழகிட்டேன்னா எனக்கு தூக்கம் வராதுமா அப்படிங்கிறாங்க. ஏன்டி 3 நாள் தான் கல்யாணம் முடிஞ்சாச்சு, 4ஆம் நாள் உனக்கு உன் மாப்பிள்ளை இல்லாமல் தூங்க முடியாது, அந்த ஒரு நாள் நீ வந்து உன் மாப்பிள்ளை இல்லாமல் நம்ம வீட்டில் தூங்கிட்டு வந்தா அப்படின்னா நான் வந்து நகையை எங்கள் லாக்கரில் வச்சேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுவேன், இங்கே நீ வெறுமையாக வருவேன், ஒரு பிரச்சனை இல்லை, உன் வாழ்க்கை சுமத்தாக போயிட்டுருக்கும், இன்றைக்கி வரலை அப்படின்னா வாழ்க்கை காலம் மொத்தம்னாலும் நீ வந்து உன் புருஷனை பிரிய வேண்டிய சூழ்நிலை வந்து என்ன செஞ்சிருவா அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் சொல்லாதம்மா, நான் சரணமாமா இல்லாமல் வாழ முடியாதும்மா, என் மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்காரு, பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. எனக்கும் இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க கொடுத்து வச்சுருக்கோண்டி, ஏன்னா குடிக்க மாட்டார், வைக்க மாட்டார், ஒரு வசதியான பையன், நல்லா படிச்சிருக்காரு, நல்ல குடும்பமாக இருக்காங்க, இதுக்கு மேலே என்ன வேணும், நம்ம என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. அதுபோக வந்து வந்திருக்க மருமக்களும் படித்த பிள்ளைகள் தான், அந்த பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கேள்வி கேட்டால் கூட நம்ம கொஞ்சம் குழப்பி விட்டால் அது பாட்டில் சுற்றிட்டு கிடக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உன் புருஷன் தான் இந்த வீட்லேயே மூத்தவன், அதனால் வந்து என்ன பண்ணாலும் முதல்ல உனக்கு பண்ணிவிட்டு தான் அந்த வீட்டில் யாருக்குனாலும் பண்ணுவாங்க. இப்படி சொத்து வாங்குதா இருந்தாலுமே இப்போ பொருளை அடை வச்சு சொத்து வாங்குங்காங்க,
இப்போ உன் நகையை இப்போ நம்ம வாங்கிட்டோம், மீதி நகையை வச்சு உங்கள் சொத்து வாங்குறாங்க அப்படின்னா அந்த சொத்தை வந்து முதல்ல யார் மூத்த மகனோ அவனுக்கு தான் கொடுப்பாங்க. அது போக நீ ரொம்ப பாசமாக இருக்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் வரும். அதனால் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்படி ஒரு பையனை நான் எப்படி பிரிப்பேன்? இப்படி ஒரு வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? உனக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு வராமல் நம்ம குடும்பத்தை பற்றி தெரிஞ்சு வராமல் தானே உனக்கு இவ்வளோ நாளாக நாங்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிக்காமல் வச்சுருந்தோம். இல்லை மாப்பிள்ளை வந்தால் கல்யாணம் முடிக்காமல் வச்சுருந்தோம். அப்படிலாம் கிடையாது. நம்ம சொந்தக்காரனை கூட கட்ட மாட்டான்னு எனக்கு அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது சரவணன் வந்துடுறாரு. அத்தை மாமா ஏதாவது சாப்பிடுங்களேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மறுபடியும் சாப்பிட்டு தான் வந்தோம் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் நாட்டுக்கோழி ஒரு 4 கோழி கிடந்துச்சு, அதை 4 கோழியுமே அடிச்சாச்சு. 4 கோழியுமே வந்து விருந்துக்கு ரெடி பண்ணி வச்சுவாங்க, சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. நாட்டுக்கோழி விருந்து வைக்கிறாங்க. பயங்கரமாக சாப்பிட்டு சொல்கிறாரு. சம்மந்தி சாப்பாடு செம்மையாக இருக்குது. நாங்கள் கூட எப்பவும் நாட்டுக்கோழி ஆட்டுக்கறி தான் சாப்பிடுவோம், பிராய்லர்லாம் சாப்பிட்டதில்லை அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அப்படியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால் உடம்புக்கு நல்லது, உடம்பு பிடிச்சி விட்டா மாதிரி இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு இருக்காங்க. நான் வந்து முன்னாடி எங்கள் வீட்டில் 100 கோழிக்கு மேலே வளர்த்தேன். ஆடு எத்தனையோ வளர்த்தேன், மாடெல்லாம் வளர்த்தேன். அதை பார்க்க ஆட்கள் இல்லை, எல்லாருமே அவங்கவுங்க வேலையை பார்க்குறாங்க. எல்லா பிள்ளைகளும் படிச்சுட்டு அதுபோக நானும் பிஸ்னஸ் பண்ணுறேன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. உடனே சரவணன் சிரிக்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, சித்தப்பா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன பிஸ்னஸ் சொல்லு அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிச்சிட்டு இருக்காதுங்க. அன்னைக்கு சொன்னவங்க நம்ம அதே பிஸ்னஸ் தான் அப்படிங்கிறாங்க. ஓ அன்னைக்கு சொன்னீங்களா அதே பிஸ்னஸ் தானா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிறாங்க. இன்னும் ராஜின்னு சிரிக்கிறாங்க. எல்லாமே டுபாக்கூர் மாதிரி தான் இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லி பையன் பேசுகிறாங்க. உடனே கோமதி என்னடி கொசு கொசுன்னு பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க போன அப்புறம் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க சாப்பிட்டு முடிஞ்சோன்னா நாங்கள் கூட்டு போகிறோம் தங்கமையில் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நேரத்துக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை காலையில் கூட்டி போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நைட்டே கூப்பிட்டு போகிறோம், ஆட்டோவை தான் வெயிட் பண்ணுறாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமையில் நகையோடு கூப்பிட்டு போகிறாங்க. இதை வந்து ஏற்ற வீட்டில் உள்ள சக்திவேலு, முத்துவேலு அவங்க ஃபேமிலி எல்லோரும் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே இவ்வளோ நேரத்துக்கு சரவணன் கட்டி கொடுத்த பொண்ணையும் நகையோடு கூப்பிட்டு போகிறாங்களா அவங்க அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஏத்தாவில் அவங்க பாட்டி பார்க்குறாங்க. ரொம்பவே சோகமாக இருக்காங்க. என்னம்மா ரொம்ப பார்த்துட்ருக்க அப்படின்னு. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் பேரனுக்கு வாக்கப்பட்ட அந்த பிள்ளைய வந்து பிரித்து கூட்டி போகிறாங்கன்னு பார்க்கையா, அவன் பேரன் ஒழுங்காக வாழ்ந்துருக்க மாட்டான், இந்த குடும்பத்தில் நம்ம பொண்ணு கொடுத்துட்டோமான்னு சொல்லி அவமானத்தில் கூட்டி போவாங்க. இவங்க குடும்பத்தில் அந்த அஞ்சவன் தெரிஞ்சவன் பொண்ணு கொடுப்பானா, இந்த ஓடி போன ஓடுகாலியை தவிர்த்து எவனா இவனுக்கு பொண்ணு கொடுப்பானா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. ஏய் சக்திவேலு, அவன் வந்து உங்கள் அண்ணன் மோவா, அவன் மோவா தான் அங்கே இருக்கா, உன் கூட பார்த்து தங்கச்சி விட்டு மரியாதையாக பேசு அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதை? எங்ககிட்ட வேலை பார்த்தவன் எங்களுக்கு மச்சினனாக வருவான், நாங்கள் அவனை மச்சான்னு கூப்பிடணும், அவங்க பிள்ளைகளை எங்கள் மருமகளை மாதிரி நான் ஏற்றுக்கிட்டணுமா? ஒரு காலமும் அது நடக்க போகிறது கிடையாது. பாரு இப்போ ஒருத்தன் கட்டி கொடுத்தான், லட்சணம் தெரிஞ்சு கூட்டி போயிட்டான். அதுவும் எப்படி பட்டு சேலை அவன் எப்படி கட்டி ஒன்று அனுப்பி விட்டானோ, பட்டு சேலையில் நகையெல்லாம் போட்டு அனுப்பி விட்டானோ அப்படியே வாங்கிட்டு போயிட்டான். நம்ம குடும்பம் மாதிரி இளிச்சவாய குடும்பம் கிடையாது. நம்ம குடும்பத்தில் உள்ள நகையை எடுத்துக்கொண்டு அந்த பைய காலி பண்ணிட்டான். இப்போ பாரு அவங்க வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக பிள்ளையை கூட்டி போயிட்டாங்க. இன்னொரு பிள்ளை குட்டி ஆன பிறகு ஒன்றும் ஆகாது இங்கே அப்படின்னு தான் கூட்டி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் ஆகட்டும் இதுக்கு ஒரு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடிஞ்சோடனே சக்திவேல் வீட்டு வாசலுக்கு வராரு. வந்தோடனே ரொம்ப சவுண்டாக பாண்டியன் கேட்குற மாதிரி பேசுகிறாங்க. பாண்டியன் கடைக்கு கிளம்புறாங்க. கல்யாணம் முடித்தா மட்டும் போதாது, பாருங்க பாரு வந்த பொண்ணு வந்த வழியே போயிட்டா. கல்யாணம் முடிஞ்ச புதுசில் புருஷன் பஞ்சாதி பிரியவே மாட்டாங்க, விருந்துக்கு போனாலும் சரி தான் எதுக்கு போனாலும் சரி தான். இப்போ பாருங்கள் அவங்க வீட்டுக்கு நைட்டோட நைட்டு வந்து கூப்பிட்டு போகிறாங்க ஆட்டோவில், அதுவும் போட்ட நகையோடு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த லட்சணத்தில் தான் இருக்கானுவோ, அதனால தான் கல்யாணம் முடிஞ்ச பொண்ணே வேண்டான்ட்டு போகுது அப்படி இப்படின்னு பேசணுன்னா அங்கே பாண்டியனுக்கு சரியான கடுப்பாயிருது. நான் இதெல்லாம் நினச்சிட்டு தான் சொன்னேன் இப்படி செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. எனக்கு கோமதி வராங்க. என்ன நினச்சின்னு தெரியாமல் பேசாதாங்கண்ணே அப்படிங்கிறாங்க. என்னலாம் நீ அண்ணான்னு கூப்பிட்றாத அப்படிங்கிறாங்க. ஒன்று அண்ணான்னு கூப்பிடல, ஆனால் என்ன நினச்சின்னு தெரியாமல் பேசாத, அவங்க கோயிலுக்கு கூட்டி போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எந்த ஊரில் கோயிலுக்கு வந்து புருஷன் முன்னாடியே தனியாக பிரித்து கூட்டி போவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஊரில் ஒரு கோயில் நடைமுறை இருக்கான், அப்படி தான் கூப்பிட்டு போவாங்களாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்லுது காமெடியாக இருக்குது சரியா அப்படி இப்படின்றாங்க. என்ன பாண்டியன் சொல்கிறாங்க, கோமதி கண்டவனுக்குலாம் நம்ம பதில் சொல்லிட்டு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், உங்கள் வீட்டை வந்து மனுஷனாக மதிச்சா தானே பொண்ணை கொண்டு விட்டுட்டு போவாங்க, உங்கள் குடும்ப லட்சணம் தெரிஞ்சு அதான் கூப்பிட்டு போயிட்டான் அப்படி அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சரியான கோவம் வருது. இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே செந்தில் வர்றாரு. மாமா மரியாதையை பேசுங்க அப்படிங்க. எவன்டா உனக்கு மாமா அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்துடுறாரு. டே அவரே பிள்ளை உனக்கு மாமா, அவன் எவனோ நம்ம எவனோ அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜிக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே ஒரு மாதிரி அவர் சக்திவேல் பேசணுன்னா ராஜியே எதுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சித்தப்பா மரியாதையாக பேசுங்க, உங்களுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, எங்கள் வீட்டு கதையை எதுக்கு நீங்கள் தள்ளிடுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கு போனோன்னு அந்த வீட்டு பாசம் வந்துருச்சா, நீ என்னடி எங்கள் வீட்டுக்கு அன்றைக்கி வந்த அப்படிங்கிறாங்க. வந்ததுக்கு அன்றைக்குள்ள பிரச்சனை முடிஞ்சு போச்சு, மறுபடியும் மட்டும் இழுத்துட்டு இருக்காதீங்க அப்படி இப்படின்றாங்க. உடனே
இவர் சொல்கிறாரு பாண்டியன், சரி இப்போ தான் சரவணன் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இந்த காலகட்டத்தில் நம்ம பேசிட்டு இருந்தோம்னா ஊர் உலகம் ஒரு மாதிரி பேசும், எல்லோரும் வீட்டுக்கு போங்க, என் சொல்ல மதிச்சா உள்ளே வீட்டுக்குள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. எல்லோரும் போயிடுறாங்க. கதிர் மட்டும் ரொம்ப கோவத்தில் இருக்கார். டேய் என் சொல்ல நீ மதிக்க மாட்டியா அப்படிங்கிறாங்க. கதிரும் போயிடுறாங்க. அந்த பாண்டியன் கடைக்கு வேலைக்கு போயிடுறாரு. அங்கே போனோன்னே குமரேசன் மாமாட்ட பேசுகிறாங்க. இந்த தங்கமயில் வீட்டில் இவ்வளோ பண்ணாங்க, கடைசியில் நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டாங்களே அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை ஏதோ ஒரு கோயிலுக்கு கூட்டி போகிறோன்னு சொல்லிட்டு தங்கமயிலை மட்டும் நைட்டை வந்து கூட்டி போயிட்டாங்க. என்னப்பா சொல்கிற, சரவணம் போலையா அப்படிங்கிறாங்க. இல்லை அந்த ஒரு கோயில் இருக்காங்க ஊரில், அது வந்து பொண்டாட்டி வந்து புருஷன் இல்லாமல் தனியாக போய் விரதம் இருக்கணுமா, விரதம் இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு நினச்செல்லாம் நடக்குமா, அது நகை நட்டோடு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, என்னப்பா இது நடைமுறைலாம் புதுசாக இருக்குது அப்படிங்கிறேன். எனக்கும் புதுசாக தான் இருக்குது, என்னாச்சின்னு தெரில. இப்படி இருக்கும்போது ஏற்று வீட்டுக்காரனுக்கு எனக்கு ஆகாது. அவனை வந்து பிள்ளையை பிரித்து கூப்பிட்டு போன மாதிரி ரொம்ப எழுச்சியாக பேசுகிறானுங்க. காலையில் வந்து நான் கொஞ்சம் பொறுமையாக இல்லை அப்படின்னா சண்டை வேறு மாதிரி போயிருக்கும். நானும் கூட சரி கடைக்கு கிளம்பி வரோம் அப்படின்னு தான் போடலை, மற்றபடி வேறு ஏதாவது நேரம்னா நான் வந்து பாருன்னு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. சரி அப்போ பையங்க மாதிரிலாம் சும்மையாக விட்டாங்க அப்படிங்கிறாங்க. நான் கட்டுப்படுத்தவே அமைதியாக இருக்காங்க. இதே இது கதிரை மட்டும் விட்டுருந்தேன் அப்படின்னா தும்சம் பண்ணியிருப்பான். சரி ரைட்டு, அதே வீட்டில் அவனும் பொண்ணும் எடுத்திருக்கான், ரொம்ப ஓவராகவும் பண்ணக்கூடாது. நான் கொடுத்த வழி அந்த வீட்டில் அவனும் கொடுத்துருக்கான். சரி ஓவராக இன்னும் வறண்டையில் கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியா, இப்படியே இருந்தேன்னா ஒரு பிரச்சனை கிடையாது. நீ தொழில் பண்ணுற பழைய மாதிரி இல்லை, அவன்கிட்ட வேலை பார்த்தா சரி இங்கே இல்லைன்னு வேறு இடத்துல வேலை தேடிக்கலாம். இது வந்து தொழில், ஒரு இடத்துல உட்காந்து நம்ம தொழில் பண்ணதோம்னா அது கரெக்டாக பண்ணால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுங்க மாமா, அதான் உண்மை. செந்தில் வந்துடுறாரு. செந்தில் 2-3 டெலிவரி அதை முடிச்சிட்டு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. உடனே பழனி வர்றாரு. பழனி 2-3 பேர் வந்து பணம் தர வேண்டியிருக்கு, அதை வசூல் பண்ணிட்டு சார் அப்படிங்க. சரிங்க மச்சான் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. என்னப்பா எல்லாரையுமே அவங்க வெளியே அனுப்பிட்டு நம்ம 2 பேரும் கடையை பார்த்துக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாமாம்மா, நான் ஒரு ஆள் நான் பார்த்துருவேன், நீங்கள் ஃப்ரீயாக இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறேன். கல்லாவை யார் பாப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா பார்த்துக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க போகிறவங்களாம் பொருளை கரெக்டாக கொடுக்காங்க. உடனே ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க, என்ன பாண்டியா எதுவும் பிரச்சனையாக அவங்க வீட்டில் அப்படின்ட்டு 2-3 பேர் கேட்குறாங்க. என்ன பிரச்சனை அப்படிங்கிறாங்க. இல்லை அன்டயத்தில் அவங்க மருமகளை வந்து அவங்க வீட்டிலேருந்து கூட்டி போயிட்டாங்களாமே, சரவணன் மட்டும் பிரித்து வச்சுட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. என்னையா பேசுகிறீங்க, வாயில் வேறு எதுவும் வராது அவங்களுக்கு, இப்படி பேசுகிறீங்க, அவங்க ஏதோ கோயிலுக்கு கூட்டி போயிருக்காங்கயா அப்படிங்கிறாங்க. கோயிலுக்கு எப்படி கூட்டி போவாங்க, தனியாக பிரித்து எப்படி கூட்டி போவாங்க, எந்த ஊரில் அப்படி நடைமுறை அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ஒரு மாதிரி ஆகுது. உடனே என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படி இப்படின்ட்டு பொருள் கொடுத்து அனுப்பிடுறாரு. உடனே சரவணன் இவருக்கு ஃபோன் அடிக்கார். சரவணன் ஃபோன் அடித்து, சரவணா வேலை எப்படி நடக்குது அப்படின்னு, நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு போயிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. சரி உன் வீட்டம்மா வந்து அங்கே போனதுனால ஃபீல் பண்ணாத, மதியம் சாப்பாடு நீ கடையில் சாப்பிட்டுக்கோ அப்படிங்க, இல்லைன்னா வீட்டுக்கு வந்துடு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நான் கடையிலே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சொன்ன செந்தில் ஃபோன் அடிக்கார். செந்தில் லைன் முடிச்சிட்டியா அப்படி முடிச்சிட்டம்பா அப்படிங்கிறாங்க. நீ கல்லாவுக்கு வா, அப்பா வீட்டு வரைக்கும் போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வராரு. கல்லாவளிரு அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. என்னங்க இவ்வளோ நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டீங்களா, இவ்வளோ நேரத்துக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. இல்லை கோமதி மனசுக்கு சரியில்லை, இந்த தங்கமயில வந்து அவங்க வீட்டில் வந்து கோயிலுக்கு கூட்டி போகிறான்னு கூட்டி போனாங்க. இப்போ ஒவ்வொருத்தராக ஒரு மாதிரி கேட்குறாங்க. அந்த பொண்ணு வந்து சரவணன் சரியில்லைன்னு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரவணன் எவ்வளோ நாள் காத்துருந்து இந்த பொண்ணை கட்டினா நம்மளுக்கு தான் தெரியும். இந்த பொண்ணை கிடைக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஆனால் இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. ஆனால் தங்கமயில் அம்மாவும் அப்பாவும் வந்து ஊர் மப்புக்காவது சரவணனை கூட்டி போய் அவங்க வீட்டில் வச்சுருந்துருக்கலாம். அவங்களும் வந்து நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தணுமோ படுத்துட்டாங்களே கோமதி அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. அழாதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ராஜி பார்க்குறாங்க, பாண்டியன் பேசுகிறத பார்த்துட்டு மாமா இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. உடனே ராஜிட்ட போய் சொல்கிறாங்க, பாருங்கக்கா என்னெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த நகை இருந்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்து லட்சணத்தை சொல்லியிருக்கலாம். இப்போ என்னென்னா அங்கே கூட்டி போயிட்டாங்க, இப்போ என்ன தான் செய்ய முடியும்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைக்கா, இதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. என்ன வழி இருக்குது, இப்போ மாமாவுக்கு ஆறுதல் நீ சொல்லிட முடியுமா அப்படிங்கிறாங்க. வாங்கக்கா நம்ம 2 பேரும் மீறி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, நம்ம மேலேயோ அவங்க மேலேயோ தப்பு இல்லை, ஊர் உலகம் பேசுறதுக்கெலாம் நீங்கள் ஃபீல் பண்ணி என்ன போகுது, ஊர் உலகம் என்னன்னாலும் பேசுவோம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா, இங்கே லவ் மேரேஜ் பண்ண காலகட்டத்தில் ஏகப்பட்டது பேசுனாங்க, அது எல்லாம் மாறிடுச்சு, அது மாதிரி இதுவும் மாறிடும். என்ன டேரெக்டாக நம்மகிட்ட கேட்கும்போது ரொம்ப மனசு வலிக்கு, பின்னாடி பேசும்போது நம்மளுக்கு தெரிய போகிறதில்ல. ஏன்னா டேரெக்டாகவே கடையில் இருக்கிறதுனால வந்து கேட்காங்க, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் பிரச்சனையாக அந்த பிள்ளையை கூட்டி போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. சரி நான் வேணால் ஃபோன் பண்ணி தரேன், நீங்கள் வேணால் அந்த தங்கமயில்கிட்ட பேசுங்க அப்படிங்கிறாங்க. குடும்பம் அப்படிங்கிறாங்க. மீனா நேராக கால் பண்ணுறாங்க. தங்கமயில் அலறுதாங்க. மீனாலாம் ஃபோன் பண்ணுறாங்க. மீனா யாருக்கு நம்மளை டவுட்டாக பார்த்தாலே அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படிங்கிறாங்க. மாமா அவங்கள்ட்ட பேசணுமா அப்படிங்கிறாங்க. என்கிட்ட எதுக்கு பேச போகிறாங்க, என்ன பேச போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சும்மா தான் பேச போகிறாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. மாமா அப்படிங்கிறாங்க. சாப்பிட்டீங்களா, வச்சிங்களா, நைஸ் வைக்கங்க, எல்லாம் சாப்பிட்டோமா, நீ சாப்பிட்டியாம்மா, சரி இந்த கோயிலில் விரதம்லாம் எப்படிமா போயிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் தான் மாமா, நாளைக்கே வந்துடுவேன் அப்படிங்கிறாங்க. சரிம்மா உங்கள் அம்மா இருந்தால் ஃபோனை கூட அப்படிங்கிறாங்க. அம்மாட்ட கொடுக்குறாங்க. என்ன சம்மந்தி நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க, நீங்கள் பண்ணதுனால ஊர் உலகத்துக்கு அசிங்கமாயிட்டு அப்படிங்கிறாங்க. என்னாச்சு,
தெரிஞ்சிச்சா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, சம்மந்தி மன்னிச்சுக்கோங்க அப்படி இப்படிங்கிறாங்க. மன்னிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, இதை வந்து என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த நகையை தான் கண்டுபிடிச்சாங்க போலன்னு சொல்லிட்டு இப்படி பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பொண்ணை வந்து அன்டைத்தில் நீங்கள் கூட்டி போயிருக்கீங்க, இப்போ எங்கள் பையனை வந்துட்டு வாழ தெரியாத பையன்னு சொல்லிட்டு ஊர் வழக்கமாக பேசுகிறாங்க. சரவணனும் ரொம்ப சோகமாக இருக்கான். எங்கள் வீடே ரொம்ப உங்களால் ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் முன்னக்கூட்டியே சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னே ஏற்பாடு பண்ணியிருப்பேன். நீங்கள் விருந்துக்கு போகிற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஹோட்டல் எடுத்து அவனை தங்க சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி விட்ருப்பேன். நீங்கள் திடீர்னு வந்து கூப்பிட்டு போனாங்கன்னா நானும் என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஊர் உலகம் இப்படி பேசுது அப்படிங்கிறாங்க. சம்மந்தி உலகம் 1000 பேசும் சம்மந்தி, உலகத்தெலாம் பார்த்தா வாழ முடியுமா? இப்போ விரதம் இருக்க போகிறா, இப்போ மாப்பிள்ளை ஃபோன் வர போகிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்றைக்கி நைட்டு விரதம் முடிஞ்சிட்டு நாங்கள் வந்து நாளைக்கு காலையிலே கொண்டு விட்ருவோம் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் விட வேண்டாம், காலையில் வந்துட்டு சரவணன் வந்து கூப்பிட்டுப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை சம்மந்தி நாங்களே கொண்டு விட்ருவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திருவிழான்னு சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து பார்க்கும்போது கோயிலில் திருவிழாவே இருக்காது, நம்ம சும்மா தான் கொண்டு வரக்க மாப்பிள்ளை கண்டுபிடிச்சிருவாரு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சரி சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. தங்கமயில் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தங்கமயில் அழுகிறாங்க, எம்மா பொய்க்கு மேலே போய் நிறைய பொய் சொல்லிட்டோம், கண்டுபிடிச்சிடுவாங்கம்மா, இந்த ஊரில் திருவிழா இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டுபிடிச்சா அவ்வளோதானம்மா, அசிங்கமாக இருங்களாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அதெல்லாம் பார்த்துக்கலாம், அடுத்த ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. காலையிலே அந்த ஐடியா நான் இது ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. காலையிலே பாண்டியனுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஃபோன் அடித்து இந்த மாதிரி சம்மந்தி திருவிழா முடிஞ்சிட்டு தங்கமயில் வரப்போகிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் வர சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளையை வந்து ஒரு கோயிலுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இந்த கோயிலுக்கு? அந்த கோயிலுக்கு, அந்த விரதம் இருந்தாலும் அந்த கோயிலுக்கா அப்படிங்கிற? அந்த கோயிலில் மலையடியார் வாரத்தில் உள்ள கோயிலுக்கு வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்தானே அப்படிங்கிறாங்க. இல்லை, இந்த கோயில் நடைமுறை என்ன அப்படின்னா, புதுசாக கல்யாணம் முடிஞ்சவங்க வந்து அந்த கோயில் வந்து நேரடியாக பார்க்கக்கூடாது, இன்னொரு கோயிலில் அதுக்கு தொடர்புடைய ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தான் வந்து புருஷன் முன்னாடி சந்திக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு நடைமுறைலாம் இருக்குது அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. சரவணனை கூப்பிட்றாங்க. சரவணன் அந்த மாதிரி அந்த கோயிலில் நம்ம மருமகருப்பா கூப்பிட்டு வந்துடு அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. அம்மா நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, எப்படி மாமா இப்படி சொல்கிறாங்க, அவங்க சொல்லுறதெல்லாம் நம்புது மாதிரியே இல்லையே, புருஷன் முன்னாடி தான் இந்த கோயிலுக்குலாம் போவாங்க, இந்த கோயிலுக்கு புருஷன் முன்னாடி வரக்கூடாது, விரதம் இருக்கணுங்கிறாங்க, வீட்டுக்கு வரணுமான்னு கேட்டால் வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த கோயிலுக்கு வாங்கங்கிறாங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனாலும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஊர் உலகம் பேசுகிறாங்க. இப்போதைக்கு அவங்க வந்துட்டு இந்த வீட்டுக்கு 2 பேரும் சேர்ந்தாப்புல வரணும், இதை வந்து வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாம்மா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து கேட்குறாரு சரவன்ட்ட, என்ன கோயிலுக்கு போயிட்டியா வச்சுட்டேன்னு கேட்குறேன். இப்போ கோயிலுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. தங்கமயிலில் ஃபோனை கொடு அப்படிங்கிறாங்க. தங்கமயிலில் ஃபோனை கொடுக்குறாங்க. இவன் ஒன்றும் இல்லை, வீட்டுக்கு பக்கத்தில் வர்றதுக்கு முன்னக்கூட்டி 10 நிமிஷம் மட்டும் எங்களுக்கு ஃபோன் அடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி அப்படிங்கிறாங்க. 2வது ரேடியோக்காரன்லாம் சொல்லிடுறாங்க. சொல்லி ரேடியோ செட்டு அது இதுன்னு இறக்குறாங்க. இதை பார்த்தோன்னே சக்தியோட வீட்டில் சிரிக்காங்க. என்ன சரவணனுக்கு அந்த பொண்ணு ஓடி போயிட்டு அது வேறு யாரையாவது கொண்டு கட்டிக்க போகிறானா அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு கிடக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜுவோட சித்தி கேட்குறாங்க, உங்களுக்கு அறிவே இல்லையாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் அறிவு இருக்க தான் செய்யுது, அந்த பாண்டியனுக்கு தான் இல்லை போல், வேணா கொஞ்சம் கொடு அந்த கூறுக்கட்டவனுக்கு பாரு, இப்போ தான் கல்யாணம் முடிச்சு வச்சான், அந்த பையன் சரியில்லைன்னு அந்த பிள்ளை போயிட்டா, இவன் குடும்பத்தில் எப்படி வாழ்வா, இவன் பாரு வேறு யாரையா கட்டி போனவங்களுக்கு கல்யாண வீடு மாதிரி அரங்காரம் பண்ணி வச்சுருக்கானா அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே சரவணன் பண்ணிக்கிறப்பா ஊர் பக்கத்தில் வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. வந்துட்டியா, சரி ரைட்டு, மணமகனே பாட்டு போட்டு விடு அப்படிங்கிறாங்க. போட்டு விடுதாங்க. போட்டு விட்டோன்னா வேறு எதுவும் பிள்ளையை கல்யாணம் முடிச்சு உடனே கூட்டி வரானால அது பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு எல்லோரும் பரபரப்பாக பார்த்துட்ருக்காங்க. இப்படி பார்த்துட்டு இருக்கும்போது சரவணனும் தங்கமயிலும் இறங்கி நடந்து வராங்க. இதை பார்த்தோன்னே கோமதியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேரும் பிரியலை, அவள் வீட்டுக்கு போயிருப்பா போல, இவங்க கூப்பிட்டு வந்திருப்பான் போல அப்படின்னு பேசுகிறாங்க. இங்கே சக்திவேலுக்கு ரொம்பவே ஏமாற்றமாக இருக்குது. உடனே இந்த பாட்டெல்லாம் பார்த்துட்டு உள்ளே போகிறாங்க. ஆர்த்தி எடு கோமதி அப்படிங்க, ஆர்த்தி எடுத்து வீட்டுக்கு கூட்டி போகிறாங்க. உடனே மைக்கு போட்டு பேசுகிறாரு பாண்டியன். ஒவ்வொருத்தவங்களும் இந்த ஜோடி வந்து பிரிஞ்சிட்டு வச்சுட்டுலாம் ஊர் உலகத்துக்கு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது, வேலை இருந்தாலும் இது ஒரு வேலையை எடுத்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்குறது மாதிரி தான் நான் வந்து இதை செஞ்சேன். என் மருமகளும் என் மகளும் என் மகனும் விருந்துக்கு போயிட்டு வராங்க, இது தெரியாத அவங்க இப்படிலாம் பேசியிருக்காங்க. எனக்கு இது ஒரு புகழ் தான், இது ஒரு சந்தோஷம்தான். இப்போ 2வது அவங்கள வரவேற்கிறது இவ்வளோ சந்தோஷமாக வரவேற்கும் போது இது எனக்கு இனிய நினைவாக தான் இருக்குது. அவங்க என்ன பண்ணாலும் தப்பு கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மைக் வச்சிடுறாரு. இந்த பாண்டியனுக்கு எவ்வளோ திமிரு, மைக்கு போட்டு தன்னுடைய மகன் வர்றதையும் மருமகன் வர்றதையும் வரவேற்கான் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அவங்க காசு அவங்க டப்பு, என்ன ரேடியோ செட்டு அமர்த்துறாங்க, ஊருக்கு போன பிள்ளைகளை வர வைக்கிறதுக்கு வரவேற்கிறாங்க. அதை நினச்சி பெருமைப்படுத்த விட்டுட்டு ஏங்க நீங்கள் கரைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவன் இப்படி செய்கிறத நினச்சி நான் பெருமைப்படணும் பாரு, கூப்பிட்டு போனவங்க அப்படியே பேருக்கு வேண்டியதுனா எதுக்குங்க அனுப்பிவிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க.
உடனே சக்திவேல் பையன் சொல்கிறாரு, எப்போ காலில் கையில் விழுந்து அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்துருப்பானுவா, இங்கே தான் ஃபில்டர் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான்டா நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பா திருந்தா நீ திருந்த மாட்டேடா அப்படின்ட்டுருக்காங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, டேய் தம்பி இது நம்மளுக்கு எதுக்கு, அவன் ஒரு டுபாக்கூர் ஒரு குடும்பத்தில் என்னத்தையும் பண்ணிட்டு வரான், நம்ம தேவையில்லை அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் ஒய்ஃப் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம மகள் அந்த வீட்டில் தான் வாழ்கிறாங்க, இப்படிலாம் பேசாதுங்க அப்படிங்கிறாங்க. அவள் மகளே இல்லைன்னு சொல்லி தலைமொழிக்கு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அதை பற்றி பேசாத அப்படிங்கிறாங்க. நீங்கள் தான் இப்படி பேசுகிறீங்க, அவள் ஒரு டியூஷன் சென்டர் வச்சுருக்கா, அந்த டியூஷன் சென்டரில் உங்கள் இன்சில் வச்சு தான் அவள் வந்து டியூஷன் சென்டர் வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. கண்டவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு இன்சில் வச்சுருப்பாங்க, எல்லா இன்சிலும் ஏன் இன்சிலா அப்படின்ட்டு அவர் வெளில கிளம்புறாரு. இந்த சூழ்நிலையில் முத்துவேலோட ஒய்ஃபுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. காலத்துக்கும் வந்து நம்ம கோமதிட்ட பேசாமல் இருக்க மாதிரி தான் நம்ம வாட்டியும் பேசாமல் இருக்கணுமா, நாளைக்கு கையில் பேரம்பேத்தி பிறந்தாலாவது அப்பமாவது மாறிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏக்கத்தில் இருக்காங்க. உடனே ராஜுவோட பாட்டி சொல்கிறாங்க, பழைய மாதிரி கோமதி இருக்கிற மாதிரிலாம் நான் இருக்க மாட்டேன், பேரனோ பெத்தியா ராஜி பெற்று போட்டோன்னா அது வீட்டு வந்து வச்சுருவேன், நான் அங்கே போயிடுவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை அங்கே போனீங்கன்னா இங்கே வரவே முடியாது, இப்போ பாருங்க உங்கள் பையன் கடைக்குட்டி பையன் அங்கே போனார், இங்கே வர முடியுதா, இங்கே வந்தாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே இருக்க முடியுதா, அந்த மாதிரி இருந்தேன் அப்படிங்கிறாங்க. ஏய் நான் வந்து இவங்களை பெற்றவா, இவங்களுக்கு எவ்வளோ வீம்பு இருந்தால் எனக்கு எவ்வளோ வீம்பு இருக்கும் அப்படிங்கிறாங்க. அத்தை இதை வந்து அவங்க இருக்கும்போது நீங்கள் பேசுங்க பார்ப்போம், அவங்க 3 பேரும் டெரர் பீஸ், அதெல்லாம் நடக்காத, சும்மா பல்ட்டா பண்ண வேண்டியதான் அப்படிங்கிறாங்க. ஏய் வாயை பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சித்தி ஏற்றுறாங்க. உடனே அவங்க போயிடுறாங்க. உடனே அந்த அவர் சொல்கிறாரு, ஒரு சாதகாரனை கூப்பிடுவார் பாண்டியன், முதலிரவுக்கிட்ட சாயந்தரம் தேதி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மீனா ஒரு ராஜியும் குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஏக்கா ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட் நைட் நடக்கலையாக்கா அப்படிங்கிறாங்க. ராஜி உனக்கு நடந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நடந்திருக்காது, அவங்க வந்து நல்ல தேதியை பார்க்குறாங்க, பார்க்கட்டும் அப்படிங்கிறாங்க. ஏக்கா நீங்களாம் நல்ல தேதி பார்த்தா நினச்சாக்கா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க, ராஜிக்கிட்ட மீனா சிரிக்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். இங்கே பாருங்க சரவணன் பயங்கர வைக்கப்படுதாரு. அங்கே ஃபஸ்ட் நைட் ஏற்பாடெல்லாம் பண்ணி ரூமில் வச்சோன்னா சரவணன் வெயிட் பண்ணுறாரு. இங்கே பாலோட போகிறாங்க, அங்கே இனிதே நடக்குது, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில். ராஜி ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்காங்க. ஃபோன் அடித்து எப்படி இருக்கா ராஜி, ஃபோனே அடிக்க மாட்டேங்க வைக்க மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ராஜி ரொம்ப நேரமாக மொட்டை மாளிகை பேசிகிட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன்னு சொல்கிறாங்க, இவ்வளோ நேரத்துக்கு இந்த பிள்ளை யார்கிட்ட ஃபோனில் பேசிகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. கோமதிட்ட அவள் ஃப்ரெண்டு ஃபோன் அடித்தானா அப்படிங்கிறாங்க. கல்யாணம் முடிஞ்ச பிறகு அன்டயத்தில் ஃபோன் வந்து பேசிக்கிட்டு நல்லதில்லை அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி மாடி விட்டு இறங்கி வராங்க. கேட்டுருது. உடனே சாரி மாமா இன்னும் அன்டயத்தில் ஃபோன் வராது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஃபோன் பேசுறத நேரத்தோடு பேசிக்கோ, அது போக அன்டயத்தில் மொட்டை மாளிகை பேசுகிற ரூமில் வச்சு பேசிக்கோ வேணாமா அப்படிங்கிறாங்க. சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே இவர் கதிர் வராரு. எப்போ ஃபோன் எப்போ வருதோ அப்போ தான் பேச முடியும், காலையில் தான் மாலையில் தான் இருக்க முடியாது, அவளுக்கு எப்போ வருதோ ஃபோன் பேசிட்டு போகிறா அப்படிங்கிறாங்க. எப்பா நான் ஏன் மருமோட்ட சொல்கிறேன், உன் முன்னாடிட்டு சொல்லலை அப்படிங்கிறாங்க. ராஜி என் முன்னாடிப்பா, என் முன்னாடிட்ட வந்து நீங்கள் கண்டிஷன் போட வேலை வச்சுக்கிட்டாதுங்க அப்படி இப்படிங்கிறாங்க. கோமதி சொல்லுவாங்க, என்னடா நீ வந்து அப்பா எடுத்து பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா உன் வீட்டுக்காரை பேசும்போது உனக்கு கோவம் வருது, அதேமாதிரி என் வீட்டுக்காரையை பேசும்போது எனக்கு கோவம் வருமாம்மா அப்படிங்கிறாங்க. முழு மனசுக்குள்ளே பாண்டியன் பரவாயில்லையா முன்னாடி எதுவும் பேசினாலும் விசும்பு பயங்கரமாக வருது அப்படின்னு நினைக்காங்க. உடனே பாண்டியன் வெளியில் கோவப்பட்ட மாதிரி காட்டிக்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எங்கள் அவன் பொண்டாட்டி தானங்க கொடுக்காம பேசுகிறான் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிறாங்க, என்ன மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. சூழ்நிலையில் ரூமுக்குள்ளே வராரு. உடனே ராஜி கேட்குறாங்க, நீ ஏன் மாமாட்ட கோவப்பட்ட அப்படிங்கிறாங்க. உனக்காக தானே பேசினேன் பாரு, என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் கரெக்டாக தானே சொன்னாங்க, அன்டையத்தில் போய் மாட்டில் பேசாதம்மா, கீழே விழுந்துடாது, இருட்டுல விழுந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்படியா சொன்னார், நைட்டு பேசக்கூடாது மட்டும் போய் இவ்வளோ போய் பேசுனார், ஃபோன் எப்போ ரொம்ப ஆகுதோ அப்போ தானே பேச முடியும், அப்புறம் எப்போ மாடிக்கா பேசு அப்படிங்கிறாங்க. நான் பேசிட்டேன், நீங்கள் வந்து பெட்டில் தூங்க நான் கீழே தூங்குறேன் அப்படிங்கிறாங்க. தேவையில்ல நீ பெட்டில் தூங்க நான் கீழே தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி வந்து அவங்க ஃப்ரெண்ட்கிட்ட பேசின ஒரு நிலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து நீனும் தங்கமேல் அவங்க ஊர் தானே, அவங்க ஊரில் வந்து திருவிழா நடக்கலையான்னு சொல்லிட்டு நீ விசாரித்து சொல்லு அப்படிங்கிறாங்க. திருவிழாவே நடந்த மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி மொட்டை மாடியில் போய் சொல்லிடுறாங்க. இல்லை எனக்கு வந்து நீ ஆதாரப்பூர்வமாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்ன கோயில் வந்து அங்கே இருந்தே உனக்கு வீடியோ கால் நாளைக்கு பண்ணுறேன், அதை நீ ரெக்கார்ட் பண்ணிக்கா அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் வீடியோ கால் பண்ணுறேன், நீ பண்ணு நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன், நாளைக்கு காலையில் பண்ணப்போ தான் தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தங்கமயில் அம்மா சொன்ன கோயிலேருந்து இவங்க வீடியோ கால் பேசுகிறத ரெக்கார்ட் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த கோயிலில் திருவிழாவே நடக்கலை, இந்த கோயிலில் வந்து 3 வருஷம் 4 வருஷம் திருவிழா நடக்கும் சரியா, இந்த நீங்கள் சொல்கிற நடைமுறையே கிடையாது. இந்த கோயில் வந்து ஆண் பெண் எல்லாருமே வருவாங்க, பல ஊருக்கு பாத்தியப்பட்டது. திருவிழான்னா அப்படி இருக்கும், 3 வருஷத்துக்கு ஒரு தான் நடக்கும். ஏன்னா இது வந்து வரி நிறைய, இதை பிரித்து நிறை செலுத்தணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இது, அது போக தேர்கீடுன்னு இருக்குது, 3 வருஷத்துக்கு தான் நடத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வீடியோவாக வச்சுக்கிறாங்க. வச்ச பின்னாடி காலையிலே
ராஜி வந்து நேராக மீனாட்ட போகிறாங்க. அக்கா உங்கள்கிட்ட ஒரு செய்தி சொல்லணுங்க அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ஏக்கா தங்கமயில் வந்து வீட்டை ஏமாத்தாங்க, வீட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ வரும்போது பார்த்தீங்களா கழுத்தில் நகை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ராஜி நான் நோட் பண்ணேன் நகை இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே தாங்க 2 பேரும் போய் நேராக கோமதி சொல்கிறாங்க. அத்தை அந்த தங்கமயில் வரும்போது கழுத்தில் நகை இல்லை பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நான் கேட்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலுங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஊருக்கு போயிட்டு வந்த நகை என்னாச்சு அப்படிங்கிறாங்க. அத்தை இங்கே வந்து திருடம்லாம் வராமலா அத்தை, அதனால தான் எங்கள் அம்மாட்ட கொடுத்து பேங்க் லாக்கரில் வைக்க சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பழனி தான் சொன்னாங்களா பேங்க் லாக்கர்லேயும் களவு போயிட்டுனா பேங்க் வந்து பொறுப்பாகாதுன்னு சொல்லுவாங்களாம்ல அப்படிங்கிறாங்க. இல்லை அத்தை அந்த பேங்க் வந்து ரொம்ப பாதுகாப்பானதாக அங்கேயே வச்சாச்சு அப்படிங்கிறாங்க. என்னம்மா அவசரத்துக்கு இங்கே இருந்தால் தானே எடுத்து நீ போட முடியும் வைக்க முடியும், அங்கே இருந்தால் எப்படி போவ அப்படிங்கிறாங்க. அத்தை ஃபோன் பண்ணால் எங்கள் அம்மா கொண்டு வந்துட போகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி ஏதோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. என்னத்தை சப்புன்னு விட்டீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்னடி செய்ய முடியும், கேட்டேன் அவள் பதில் சொல்லிட்டா அவ்வளோதான் அப்படின்னுட்டுருக்காங்க. இல்லைத்த மாமா எப்போ வருவாங்க அப்படிங்கிறாங்க. அவர் காலையிலேயே 5 மணிக்கு எழுந்திரிச்சி ஏதோ ஒரு வியாபார விஷயமா போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லை எப்போ வருவாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க லீவ் போட்டிருந்தேன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு லீவ் போடுதே அப்படிங்கிறாங்க. இல்லை ட்ரைனிங் போகணும்லா, அது சம்மந்தமாக பொருளெல்லாம் எடுத்து வைக்கணும். சரி எடுத்து வை அப்படின்னுட்டுருக்காங்க. ராஜி நீ போகணும்லா காலேஜ் அப்படிங்களா. நானும் போகல, இன்றைக்கி முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிற முக்கியமான வேலை இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு கதிட்ட போகிறாங்க. ராஜி இன்றைக்கி யாரும் எங்கேயும் போகக்கூடாது, நீங்கள் வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. முக்கியமான கதை இருக்குதுன்னா கேளேன் அப்படிங்கிறாங்க. சரிங்கிறாரு. உடனே செந்தில்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுங்க. எல்லாரும் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. பழனி சித்தப்பா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாதுங்கிறாங்க. ராஜி நான் ஒரு பக்கம் போகலாமா, நான் இன்றைக்கி கடைக்கு போகலான்னு நினச்சேன், இன்றைக்கி உடம்பு வேறு வலிக்கு ரெஸ்ட்டு போட்டுறனே தான் உங்கள் பேரை சொல்லி ரெஸ்ட்டு போட்டுருவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க. என் வீட்டுக்காரர் தான் இப்படி பேச முடியுமா அப்படிங்கிறாங்க. ஏக்கா அவங்க வீட்டுக்காரன் எம்பிட்டேன் அவர் வேலை செஞ்சு அவனும் பாரு, ஆனாலும் இன்றைக்கி உடம்பு வலிக்கா நான் ரெஸ்ட்டு தான் போட போகிறேன், இல்லைன்னா எங்கேயாவது செல்ல அப்படின்ட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிறாரு. வேற எங்கேயும் போயிடாடா அப்படிங்கிறாங்க. செந்தில் சொல்கிறாங்க. என்ன விஷயத்துக்கு நீங்கள் 2 பேரும் வந்து எல்லோரும் இருக்கணுங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உடனே பாண்டியன் வந்துடுறாங்க. உடனே தங்கமயில் பாண்டியன் வரதை பார்த்து மாமா வாங்க காஃபி சாப்பிடுங்க அப்படி இப்படின்னுட்டுருக்கேன். இல்லைம்மா நம்ம பல்லு தேய்க்கலாமா அப்படிங்கிறாங்க. உடனே ப்ரெஸ் பேஸ்ட் எடுத்து மாமா வளர்க்குங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீ பண்ணுறதை பார்த்தாலே புல் அரிக்குமா அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. உடனே கழுத்து பார்க்குறாரு. நகை இல்லை. என்ன கோமதி நகையை வாங்கி வச்சிட்டியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவங்க வீட்டிலே கொடுத்து வந்தேன். அவங்க வீட்டில் கொடுத்து வந்துட்டாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இங்கே திருட்டு தொல்லை அப்படி இப்படின்னு இருக்கலாமாம்மா, அதான் எங்கள் வீட்டில் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா ஒரு சாதாரண ஒரு திருட்டேன் வயிற்று பசிக்கு வீட்டுக்கு வெளியே கிடந்த சட்டி திட்டு போயிருக்கான், சரியா, இது வந்து உலகத்தில் அங்கங்கே நடக்கிறது தான், இல்லாதவன் என்ன செய்வான் விடு, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, நகையை நீ எங்கே வச்சுருக்கியம்மா, ஆத்திர அவசரத்துக்கு எப்படிமா போடுவா வைப்ப அப்படிங்கிறாங்க. நானும் இதை தாங்க சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் வீட்டில் இருக்கோ, சரி எங்கே இருந்தாலும் பத்திரமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. சரி மாமா நீங்கள் ஏதாவது சாப்பிடுங்க, சீக்கிரம் பல் விளக்குங்க அப்படிங்கிறதுனால அவர் பல் விளக்கிட்டு வராரு. உடனே காப்பி போட்டு கொடுக்காங்க. மாமா சாரிம்மா காப்பி போட்டேன், நீங்கள் சாப்பிட்ட பிறகு காப்பி குடிங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்றாங்க, பாண்டியலான்னு சாப்பிட்றாங்க. இவங்க 2 பேரும் எப்போண்டா உண்மையை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியாக உட்காந்துட்ருக்காங்க. உடனே ஒரு உண்மையை சொல்லணும் அப்படிங்கிறாங்க ராஜி. என்னம்மா அப்படிங்கிறாங்க. எல்லாருமே வந்து ஹாலுக்கு வாங்கம்மா, டிவி பக்கத்தில் வாங்க அப்படிங்கிறாங்க. இங்கே கதிர் ரொம்பவே பயப்படுறாரு. ஒரு வேளை வந்து ராஜியோட பழைய வாழ்க்கையை சொல்லிடுவாளா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி எதுவுமே சொல்ல வேண்டாம்னு மண்டையாட்டுறாங்க. இல்லை நான் சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்து நாங்கள் ஒரு உண்மையை நாங்கள் சொல்ல தான் போகிறோம் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு. குழப்பாதங்கடி, எதையாவது சொல்லுங்கள், நாங்கள் கடைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. நீ தான் யாரும் எங்கே போக வேண்டாம், நான் சொன்ன கதையை சொன்னால் தான் நீங்கள் போக மாட்டேங்கன்னு தெரியுமே அப்படின்ட்டுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க. என்னப்பா பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொல்லணுமா அவங்க அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்பா மாமா கொஞ்சம் பொறுங்க, டிவி எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டிவியில் அந்த வீடியோ காலில் அந்த பொண்ணு பேசுனதை வந்து வீடியோவாக ராஜி எடுத்ததை போட்டு விடுறாங்க. இதை பார்த்தோன்னா பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. இங்கே தங்கமயிலுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுது. நம்ம இப்படி ஒரு கோயிலில் இப்படி ஒரு திருவிழா, அங்கே பொண்டாட்டி மட்டும் தான் போகணும், புருஷனுக்காக விரதம் இருக்கணும், நகை நட்டுலாம் போட்டு போகணும்னு நம்ம சொன்னோமே, அங்கே திருவிழாவே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிள்ளை சொல்கிறாள், இந்த ஒரு பிள்ளை வந்து நம்ம ராஜி கூட படிப்பான்னு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கமாக நிற்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியனுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. தங்கமயில் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே மாமா அப்படிங்கிறாங்க. தயவு செய்து நம்ம இப்படி பேசாதம்மா, கொஞ்சம் பொறு, உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை மாமா அப்படி முதல்ல உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. நேராக ஃபோன் அடிக்காங்க தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு. அம்மா வீட்டில் எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இங்கே கிளம்பி வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. நகைலாம் நம்மகிட்ட தானடி இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீங்கள் விருந்துக்கு கூட்டி போகிறதுக்கு பதிலாக கோயிலுக்கு விரதம்னு சொல்லி கூட்டி போனீங்களா, அந்த கோயிலில் திருவிழாவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே
ராஜேந்திர மாமாவுடைய மகா வந்து வீடியோ காலில் ராஜிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டா. அதை வந்து ராஜி பதிஞ்சு வச்சுருப்பா போல். டிவியில் போட்டு காமிச்சிட்டாங்க. மாமாவுக்கு இந்த குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிட்டுமா, ரொம்ப அசிங்கமாக இருக்குமா. சரவண மாமா என்கிட்ட பேசலை, காலில் இருக்காங்க, நான் ரூமுக்குள்ளே இருக்கேன், ரூம் விட்டு வெளில வர முடியலம்மா, நீனும் அப்பாவும் உடனே கிளம்பி வாங்கம்மா அப்படிங்கிறாங்க. என்னடி சொல்கிற, நீ வேறு இப்படி சொல்கிறடி, நாங்கள் எப்படி கிளம்பி வர முடியும், கிளம்பி வரதுக்கு ஆட்டோ கூட காசு இல்லையடி அப்படின்னுட்டு இருக்காங்க. ஏம்மா நான் வேணா இவர் செல்லிலேருந்து கூகுள் பே பண்ணுறேம்மா, நீ வந்து உடனே கிளம்பி வாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படிங்கிறாங்க. பயமாக இருக்கா, பயப்படாத இந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம பயங்கரமாக சமாளிக்கணும். ஏதாவது ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நான் நேராக அந்த வீட்டுக்கு வரேன், கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. எப்படியாவது நீ வந்து என் வாழ்க்கையை காப்பாற்றுமா. சரண மாமா இப்போ நான் போய் சொல்லுதேன், இது ஏதோ ஒரு ஃப்ராடுத்தனம் பண்ணுறேன்னு கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்கிட்ட வாழ மாட்டாங்கம்மா. எங்கள் மாமா பயங்கரமான கோபமாக இருக்காங்க. அந்த ராஜீவ் மீனாவும் என்னை வேண்டாம் அதுக்கு இப்படிலாம் பண்ணுறாங்க. நீ சொன்ன மாதிரியே ராஜீவ் மீனாவும் எனக்கு எதிராக தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, ராஜீவ் மீனாவும் பார்த்தாலே அப்படி தான் தெரியுது, அவங்கள்ட்ட நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருண்ணே, நீ கொஞ்சம் வந்து நீ வந்து கவனிக்காமல் இருந்ததுனால தான் அவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க, ரொம்ப கவனமாக இருக்கணும். நான் இப்போ அங்கே வாரேன், இதெல்லாம் சரி பண்ணுறேன், சரி பண்ணிட்டு வாழ்க்கையை ஒழுங்கு பண்ணிட்டு வரேன், ஏதோ ஒரு ஐடியா பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் ஃப்ராடு ஏதாவது பண்ணுவியம்மா, அவர் ஏதாவது பண்ணி இதை ஒழுங்கு பண்ணிடுமா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக பண்ணிடுறேன், நான் பண்ணிட்டு வரேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் பக்கத்து வீட்டில் யார்ட்டையாவது கடன் கேட்டு கடன் வாங்கிட்டு ஆட்டோக்காரனை கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அம்மா சீக்கிரமாம்மா, நீ வந்த பிறகு தாம்மா நான் வந்து ரூம் விட்டே வெளியேற முடியும் அப்படிங்கிறாங்க. சரிடி நான் வந்துடுறேன் போன வை அப்படிங்கிறாங்க. இங்கே தங்கமேலோட அம்மா அப்பாட்ட கேட்குறாங்க, யார்ட்டையாவது போய் ஒரு ₹500 வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. நான் கேட்டால் யார் தருவா அப்படிங்கிறாங்க. எங்கள் பொண்ணு வாழ்க்கை இப்படி இருக்குங்க, நம்ம போய் தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் கேட்டால் யாருமே தரமாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வாங்குவீங்களோ இல்லைன்னா திருடுவீங்களோ எனக்கு தெரியாது, இப்போ ₹500 வேணும், நம்ம ஆட்டோவில் தங்கமேல் வீட்டுக்கு போயே ஆகணும். அங்கே போய் இந்த பாண்டியனையும் கோமதியும் வந்து நம்ம எதையாவது வகையில் ஏமாற்றி அந்த பிள்ளை வாழ்க்கையை காப்பாற்றிட்டு வரணும். இல்லைன்னா அடுத்த ஆட்டோவில் அவன் இங்கே இருப்பான், இங்கே இருந்தானா அவன் 2ஆம் தரத்து பொண்ணு. சரியா, இந்த மாப்பிள்ளையும் பார்த்து நம்ம கஷ்டப்பட்டு தான் கட்டி வச்சுருக்கோம். கடன் கவலை வாங்கி 2வது வந்து பொய் 1000 பொய் சொல்லி தான் கட்டி வச்சுருக்கோம். இப்போ திடீர்னு இவளை கூட்டு இங்கே வச்சா இளையவளுக்கும் கல்யாணம் ஆகாது, மூத்தவளையும் நம்மளால் கட்டி கொடுக்க முடியாது. நம்ம பாடே பெரும்பாடாக இருக்குது. அதனால் வந்து எப்படியாவது இந்த ₹500 வச்சு அவங்கள சமாளிச்சுட்டு வரணும். போங்க வெளியே போங்க, ஒன்று எவன்டையாவது வாங்கிட்டு வாங்க, இல்லை எவன்டையாவது பிடிங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி எவனும் பணம் தரானான்னு பார்க்குறேன், இல்லைன்னா எவன்கிட்டயாவது வலுக்கட்டாயமான ₹500 பிடிங்கிறதேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.